ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுங்க சிம்பிள் ஆகுதா? ஓகே சார் எனக்கு சுத்தம் தெரியல சார். வெயிட் பண்ணுங்க ரீஜாயின் பண்ணுங்க. வெளியே போயிட்டு ரீஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா விசிபிள் ஆகும். சரியா? நம்ம என்னென்ன விஷயம் பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது சால்வ் பண்ணியிருந்தோம். ஒரு வேல்யூ கொடுத்து பெர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா வேல்யூ மேலே வரும், டிவைடட் பை அந்த டோட்டல் கீழே வரும், இன்டூ 100 எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். பெர்சன்டேஜ் கொடுத்து இப்போ 20% கேட்குறாங்கன்னா ஒரு நம்பர்ல இப்போ ஏல 20% எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா ஏ இன்டூ 20 டிவைடட் பை 100 எடுத்து சால்வ் பண்ணும். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம் ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா மோர் தென் லெஸ் தென் வந்தா டிஃபரன்ஸ் எடுக்கணும். கரெக்டா? மோர் லெஸ்ன்னு வரும்போது டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? யாரு கூட கம்பேர் பண்ணணும்? தேன் இல்லையா? தேனுக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்க தான் டிவைட்ல வருவாங்க, இன்டூ 100 எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்க? அதே மாதிரி இப்போ ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பினா எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஏ பை பி ஆஃப், இந்த ஆஃப்க்கு அப்புறம் கீழே வருது, ஆஃப்க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதோ டினாமினேட்டர்ல வருங்கிறது சொல்லியிருந்தோம். சரியா? இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தான் சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்ப இந்த டைப் தான் கடைசியா சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல இருந்தா கேட்டிருக்காங்க. ஏயின் சம்பளம் பிஐ விட 20% குறைவு. பியின் சம்பளம் ஏஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஏ பின்னு எடுப்போம். ஏ பி. ஓகேவா? ஏ பி நான் என்ன சொல்லியிருந்தேன்? யார் கூட கம்பேர் பண்றாங்களோ அவங்களதான் நான் வந்து என்ன பண்ணலாம்? 100 எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஏயின் சம்பளம் பிஐ விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப பி பாத்தீங்கன்னா ஓகே தானப்பா? எல்லாருமே இருக்கீங்களா? லெசன் பண்றீங்களா? ஓகே ஓகே 100 இருக்கு. சரியா? பிஏ வந்து யார் கூட கம்பேர் பண்றோமோ 100 எடுங்க. சரியா? அவரை விட எவ்வளவு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க? 20% குறைவு. சரியா? அப்ப 100ல இருந்து 20 லெஸ் பண்ணுங்க. எடுத்தா பியோட சேலரி, ஏவோட சேலரி எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 80 rupees, 80 இல்லையா? 80 rupees கிடைக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வேணும் 20. அப்ப 20 டிவைடட் பை யாரு கூட கம்பேர் சொல்லியிருக்காங்க? பி இல்லையா? பி கூட கம்பேர் பண்ணா எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப பியை விட ஏ, அப்ப யாரு கூட கம்பேர் பண்ணணும்? 20/100. 20/100 மோர் தென். தேனுக்கு அப்புறம் யார் வரா? ஏ வரா. சரியா? அப்ப ஏ கூட தான் கம்பேர் பண்ணணும். 20/80. 20 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 4. சரியா? 4 பார்த்தா 100ல 25 டைம்ஸ். 25% ஆப்ஷன். அப்ப இதுதான் சால்வ் பண்ணிருக்கோம் சார். அந்த 25 சொன்னீங்களா சார்? 80ல 4 டைம் வரும் சொன்னீங்களா? அது மட்டும் சொல்லுங்க சார். 80ல இந்த 8 அடிக்கலாம். மேல 1 டைம் 20 டேபிள் அடிச்சு உனக்கு இது கஷ்டமா இருந்தா இங்க பாத்துக்கோ. 0 0 கேன்சலா. இந்த 8ல 2ல 2 1 டைம். 8ல 2 எவ்வளவு டைம்? 4 டைமா? 4 டைம். ஓகேவா? 4 100ல 4 எவ்வளவு டைம்? 4ல 4 1 டைம். 100ல 4 பார்த்தனா 25 டைம். அதுதான் 25%. ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் டைப் தான் क्वेश्चन பாருங்க. The salary of a person was reduced by 10%. By what percentage should his reduced salary be raised so as to bring in என்ன சொல்லிருக்காங்க? ஒரிஜினல் salary. ஆப்ஷன் ஏ சார்.
ஏவா ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டுள்ளது. சரியா? குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு, சரிங்களா, அது பெர்சன்டேஜ் இல்லையா, உயர்த்தப்பட வேண்டும். இப்ப நான் சொல்லியிருந்தேன், இப்போ 500 பாத்தீங்கன்னா 500 600 மாறுது, இன்க்ரீஸ் இல்லையா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஆர் டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? டிஃபரன்ஸ் வேணும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. சரி, அப்ப டிவைடட் பை 500 into 100 தான் கான்செப்ட். சரியா? இதுதான் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. கரெக்டா? அப்ப இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இங்க பாருங்க. என்னன்னா ஒரு பர்சன் இருக்காரு, ஏ பின்னு இல்லையா, ஏ சேலரி ஆஃப் பர்சன். ஓகே, சேலரி ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, அவரோட சேலரி பாத்தீங்கன்னா ஓல்டு சேலரி நியூ சேலரின்னு எடுக்கிறேன். சரியா? ஓல்டு நியூ. ஓகேவா? இப்போ ஓல்டு சேலரி எவ்வளவு வாங்கிட்டு இருக்காருன்னா 100 rupees வாங்கிட்டு இருக்காரு. சரியாப்பா? 100 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த 100 ரூபா எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது, எவ்வளவு கம்மி ஆகுது? 10% குறையுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 10% குறையுதுன்னா 100ல 10% எவ்வளவு? 10 தான். கரெக்டா? அப்ப 10 கம்மி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வாங்குவாரு? 90 rupees வாங்குவார். சரியா? 90 rupees வாங்குவார். சரியா? இப்ப கொஸ்டின் அப்படியே நல்லா ரீட் பண்ணுங்க. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? அப்போ பழைய சேலரி வாங்கணும்னா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? இங்க 10 rupees. 10 ரூபா இல்லையா? 10 rupees இன்க்ரீஸ் 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவன் என்ன கேட்கிறான்னா எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கிறான். அப்போ டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம். இது எது கூட கம்பேர் பண்றோம்னா எங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாருங்க. சரியா? எங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும்? 90ல தானே இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ டிவைடட் பை 90 into இதான் கான்செப்ட். ஓகேவா? 0 9 பாத்தீங்கன்னா அடிங்க. 100ல இல்லையா, 100ல 9 எவ்வளவு டைம்ஸ்? 11 டைம்ஸ். பேலன்ஸ் எவ்வளோ? 1/9%. 11 1/9%. கிளியரா? புரிஞ்சா? சரி, அப்ப எங்க இருந்து ஓகே, இன்னொரு தடவை சொல்றேன். என்னன்னா இந்த 100 அப்படிங்கிறது இங்க பாருங்க, லிசன் பண்ணுங்க. என்னன்னா ஒருத்தன் சேலரி வாங்குறான். சரி, அவன் எவ்வளவு சேலரி வாங்குறான்னா 100 rupees சேலரி வாங்குற மாதிரி நான் எடுத்துட்டேன். சரியா? 100 ரூபா கிடைக்கிறான். சரியா? ஆனா என்ன நடக்குதுன்னா 100 ரூபா 10% கம்மி பண்ணி கொடுக்குறான். சரிங்களா? அப்ப எவ்வளவு வாங்குவான்? நியூ சேலரி பாத்தீங்கன்னா 90 90 rupees. இப்ப அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா எனக்கு அந்த பழைய சேலரியே வேணும். அப்ப வேணும்னா என்னோட சேலரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கிறதா மீனிங். புரிஞ்சா? அப்ப நான் இப்ப வாங்குற சேலரி எவ்வளோ? 90 ரூபா. அப்ப பழைய சேலரியே வாங்கணும்னா நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஆனா அவன் கேட்டது சதவீதம் கேட்டிருக்கான், பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சரியாப்பா? அப்ப பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணுமோ நியூமரேட்டர் டிவைடட் பை யாரு கூட எங்க இருந்து இன்க்ரீஸ் பண்றான்? இப்ப வாங்குற சேலரி எவ்வளோ? 90. அந்த 90ல தான் 10 எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். சரியா? 0 கேன்சல் பண்ணா 11 1/9%. சரியா? எங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்துக்கோ. சரியா? இதான் இந்த டைப்ல வரக்கூடிய கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டைப். 1/10 டிக்ரீஸ் ஆனா 1/9 இன்க்ரீஸ் ஆனா அந்த கான்செப்ட் தானே? அதேதான்ப்பா. ஓகே சார்.
சேம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ண போகணும். %20. சார் 20. 25. 1/4 டிக்ரீஸ் ஆனா 1/5 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகேல்ல. அரிசி 75.75. 75 வருதா? இங்க பாத்துக்கோ, ஒரே நிமிஷம். சரியா? இப்போ ஓல்டு பிரைஸ் நியூ பிரைஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரியா? அரிசியின் விலை 25% உயர்த்தப்பட்டால், சரியா, அப்ப அரிசியோட பிரைஸ் எவ்வளவுன்னா 100 ரூபாய். இதுதான் வந்து ஓல்டு பிரைஸ் இப்போ. சரியா? ஓல்டு பிரைஸா இருக்கு. 100 ரூபாங்கிற இடத்துல அவளை எங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க? 25% இன்க்ரீஸ் பண்ணா நியூ பிரைஸ் எவ்வளோ? 125. ஓகே, இது புரிஞ்சா? ஓகே, இப்ப அவன் என்ன கேக்குறான்னு பாருங்க. தனது செலவை அதிகரிக்காமல் இருக்க வீட்டுக்காரர் தனது அரிசி நுகர்வை எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும்? சதவீதம் எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும்? 25% குறைக்க வேண்டும். சரிங்களா? இங்க பாருங்க. அப்ப இங்க கம்பேர் பண்ணும்போது இப்போ செலவு கம்மி இல்லையா? என்கிட்ட இருக்கிறது 100 ரூபாய் தான், ஆனா வந்து 125 ரூபாயா மாறுது. சரியா? அப்போ எவ்வளவு கம்மி பண்ணணும்னு பார்த்தனா, இந்த பழைய ரேட்டுக்கே போனா எவ்வளவு கம்மி பண்ணணும்? 25. சரியா? 25. ஓகேவா? அப்ப 25 எங்க இருந்து குறைக்கணும்னு பாருங்க. எங்க இருந்து குறைக்கணும்? இப்ப இருக்கிற ரேட்ல இருந்து குறைக்கணும். சரியா? அப்போ 125ல 25ங்கிறது எவ்வளவு சதவீதம்? புரிஞ்சா? 125ல 25ங்கிறது எவ்வளவு சதவீதம்? சரி, அப்ப இது கேன்சல் பண்ணா எவ்வளோ? 5 20%. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சா? சரியா? எங்க இருந்து சரியா எங்க இருந்து குறைக்கணும்னு பாருங்க. இப்ப இருக்கிற நியூ பிரைஸ்ல இருந்தா அந்த வேல்யூ குறைக்கணும். சரியா? இது 25% பாத்தீங்கன்னா அவனோட கன்சப்ஷன் என்ன பண்ணும்? குறைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? வெயிட் வந்து கம்மியா வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சரியா, இப்போ ரேட் வந்து குறையுது, மறுபடியும் பழைய ரேட்டுக்கே போனா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதோ அது பழைய ரேட்ல இருந்து, சரியா, நியூ பிரைஸ்ல இருந்து கம்பேர் பண்ற மாதிரி. எல்லாமே நியூ பிரைஸ்ல கம்பேர் பண்ணோம். சரியா? டிவைடட் பை யார் வருவானா? நியூ பிரைஸ் தான் வருவாங்க. சரியா? குறைஞ்சாலும் சரி, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நியூ பிரைஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ சைட்ல. சரியா? டிஃபரன்ஸ் பை நியூ பிரைஸ். நியூ பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே சரி. 2-3 டைப் இருக்கு இதுல. சரி, அது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நடத்தினது என்னன்னா, லெஸ் தென் மோர் தென் வந்தா என்ன பண்ணுங்கிறது சொல்லியிருக்கேன். சரியா? இதுல இந்த சம்ல பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் குறையும் மறுபடியும் பழைய ரேட்டுக்கே, சரியா, பழைய ரேட்டுக்கே வந்து போகணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரியா? அப்ப டிவைடட் பை என்ன வரும்னா நியூ பிரைஸ். ஓல்டு பிரைஸ்ங்கிறது எடுத்துங்க, 100 எடுங்க. நியூ பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறது இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகுறது, அந்த வேல்யூ அதுதான் நியூ பிரைஸா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல நியூ பிரைஸ்ல தான் வந்து டினாமினேட்டர் என்ன வரும்னா நியூ பிரைஸ் தான் வரும் சொல்றேன். ஓகேவா? அடிச்சிங்கன்னா ஆன்சர். ஓகே, புரியுது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் போலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்ல இந்த ஒரு கொஸ்டின், சின்ன கொஸ்டின் தான். இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிசாட்லயே கேட்டிருந்தாங்க. சரியா? குரூப் டிலையும் ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் சொல்றேன். ஒருவர் ஒரு எண்ணை 5/3 ஆல்
பெருக்குவதற்கு பதிலாக 3/5 ஆல் பெருக்கினால் அவனது முடிவில் ஏற்படும் சதவீத மாற்றத்தை கண்டறியும். Find the percentage change is a result. $64, sir. 64%. நோட் பண்ணியாச்சா? 68 sir. 68. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணிட்டானா ஒரு நம்பர் இருக்கு சரிங்களா, ஒரு none of this ஒரு நம்பர். சரி பார்க்கலாம். ஒரு நம்பர் இருக்குப்பா சரியா, ஒரு நம்பரை பத்தினா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும் சரியா. அந்த நம்பர் வந்து நமக்கு தெரியாது, எக்ஸ்ங்கிற நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணும் 5/3 ஆல. அப்போ 5/3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் சரியா, ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. ஆனா அவன் 5/3 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டான்னா 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டான் 3/5 ஓகேவா. அப்ப 3/5 ஆல மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் சரியா, ஒரிஜினல் சரியா, ஒரிஜினல் ஆன்சர். இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ராங்கான ஆன்சர் சொல்லலாம் இல்லையா. இங்க கிடைக்கிற ஆன்சர் என்னப்பா தப்பான ஆன்சர் தானே ஓகேவா. அப்போ ராங் ஆன்சர் அப்படிங்கும் போது சரியா. இப்ப இந்த ரெண்டுலயும் நடந்த அவன் என்ன கேட்கிறான், அவனது முடிவில் ஏற்படும் சதவீத மாற்றம் சரியா, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்கிறான் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் பாத்தீங்கன்னா 50 வரணும் சரியா, 50 கிடைக்குது, என்னோட ஆன்சர் வந்து 50 சரி. ஆனா மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இல்லையா, இங்க தப்பா கால்குலேட் பண்றேன், என்ன ஆன்சர் எவ்வளவு கிடைக்குதுன்னா 30 தான் கிடைக்குது சரி, உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேவா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் வருது, 20 வந்து எனக்கு வித்தியாசம் வருது, 20 சரியா. அவன் கேக்குது என்னன்னா எவ்வளவு சதவீதம் வித்தியாசம் வருது சரி. அப்ப எவ்வளவு சதவீதம்னா அது ஒரிஜினல் கூட தான் கம்பேர் பண்ணும் சரியா, 50 கூட தான் கம்பேர் பண்ணும். அப்ப 50ல 20ங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளவுப்பா 40% சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல, இந்த நம்பருக்கு. புரிஞ்சா? இதுதான் இந்த சம்ல நடக்கக்கூடிய விஷயம் சரியா. அப்போ அந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் எதுங்கிறது நமக்கு தெரியாது, அத மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனா தப்பா மல்டிப்ளை பண்றதுனால இன்னொரு ஆன்சர், தப்பான ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதோட வித்தியாசம் தான் எடுக்கும் சரியாப்பா, டிஃபரன்ஸ் தான் எடுக்கும் ஓகேவா. சரியா, அப்ப அந்த டிஃபரன்ஸ் எடுத்து ஒரிஜினல் நம்பர் கூட, அதாவது ஒரிஜினல் ஆன்சர்ல கால்குலேட் பண்ற மாதிரி சரியா. ஓகே, இங்க பாருங்க. அப்ப இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா மெத்தட் 1 சரியா, மெத்தட் 2ன்னு ரெண்டா பிரிக்கிறான் சரியா. இங்க பாரு 5/3 3/5 இதுதான நம்பர், இது ஒரிஜினல், இது வந்து ராங் நம்பர், டூப்ளிகேட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா, டூப்ளிகேட். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு இல்லையா, ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் கரெக்டா. கன்வெர்ட் பண்ணும்போது எல்சிஎம் கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம் சரியா. அப்ப இதுல எல்சிஎம் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது இந்த 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன 15. அப்போ 15 தான் எனக்கு ஒரிஜினல் நம்பர் சரியாப்பா. இப்போ இந்த 15ல அதாவது 15 பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்குது, ஒரிஜினல் நம்பர்ல எல்சிஎம் பாத்தீங்கன்னா 15 கிடைக்குது. 15ல 5/3 எடுங்க, 15ல 5/3 எடுத்தோம்னா என்ன, 15 5/3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்குமா, என்ன கிடைக்கும் 25 ஓகேவா. அப்ப இதுதான் என்னோட ஆன்சர், ஒரிஜினல் ஆன்சர் கரெக்டா. ஆனா 15 என்ன பண்ணிட்டான் 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப 3/5 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது
3 3 சார் 9 தான். 9. ஓகே, அப்ப எவ்வளவு வித்தியாசமா இருக்குப்பா? நமக்கு 25 வர வேண்டிய இடத்துல எவ்வளவு வந்திருக்கு? 9 வந்திருக்கு. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு? 16. சரியா? இது எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்கான். அப்ப 25ல 16ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 4 எவ்வளவு? 64. 64%. புரிஞ்சா? ஓகே பாப்பா. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இதுல என்னன்னா நம்ம 15ங்கிற ஒரு நம்பரை வச்சு சம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? 15ங்கிறது எப்படி கிடைக்குதுன்னா எல்சிஎம் எடுக்கும்போது ஒரு காமன் நம்பரா கிடைக்குது. சரியா? இங்க ஒரு எண்ணை அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த எண்ணு தான் 15. அப்ப அந்த எண் 15 என்ன பண்ணணும்? 5/3 மல்டிப்ளை பண்ணணும். 5/3 பெருக்குவதற்கு பதிலாக, அப்ப 5/3 பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 25. ஆனா பெருக்குவதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்? 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டான். இந்த இடத்துல பாருங்க. அப்ப 3/5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் 9 கிடைக்குதா? இதோட ஒரிஜினல் ஆன்சர் 25, டூப்ளிகேட் ஆன்சர் 9 கிடைக்குது. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 16. ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ, 16 வித்தியாசம். அது எவ்வளவு சதவீதம் தான் கேட்டிருக்கா. அப்ப 25ல 16ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? சரியா? இதுதான் ஸ்ட்ரக்சர். 25ல 15. ஓகேவா? இதே சம்ம இங்க பாருங்க எப்படி வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா 5/3 3/5. சரி, இப்படி எடுத்துக்கோ. இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி எடுக்கிறோம்னா இது ஓல்டு. சரியா? சரி, ஒரிஜினல் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? ஒரிஜினல், இது டூப்ளிகேட். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5 5s are 25. சரியா? 3 3s are 9. அவ்வளவுதான் சொல்றேன். 5 5s are கிராஸ் மல்டிபிள். 25 9. ஒரிஜினல் நம்பர் 25. வித்தியாசம் எடுத்துக்கோ. 25ல கம்பேர் பண்ணிக்கோ. into 60. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டீடைலா புரியுது சொல்லி டிஃபரண்ட் மேல வரும், அதோட ஒரிஜினல் கீழே வரும். அவ்வளவுதான். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோ. டிஃபரன்ஸ் மேல வரும், ஒரிஜினல் நம்பர் கூட தான் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? கிளியரா? இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. அதான் சேம். அப்போ அது புரியணும்னு சொல்றேன். சேம் சார் நோட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ப்ரீவியஸ் சம்மைங்க சார். புரிஞ்சா? ஈஸியா இருக்கு. புரிஞ்சதுங்க சார். ஓகே. மெத்தட் 2 மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். மெத்தட் 2 கிராஸ் மெத்தட். அதான் கிராஸ் மெத்தட். சரியாப்பா? இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரிய வச்சிருக்கேன். சரியா? 15ங்கிற ஒரு ஒரிஜினல் நம்பரை 5/3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும் 25. சரியா? இந்த அதே தப்பான 3/5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9 டூப்ளிகேட் ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்ப என்னன்னா இந்த மெத்தட் 2 வந்து கிராஸ் மெத்தட். இது ரெண்டையும் கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் சைட்ல யாரை எழுதணும்னா ஒரிஜினல் நம்பர். சரியா? இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 3/5 இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் ஒரிஜினல் நம்பர். சரியா? ரெண்டாவது வருது ஒரிஜினல் நம்பர், இது டூப்ளிகேட் நம்பர். ஓகேவா? அப்போ ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, செகண்ட்ல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் நம்பர் எழுதிக்கோ. கிராஸ் மல்டிப்ளை. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 5 25. சரியா? இங்க இருந்து கிராஸ் பண்ற மாதிரி. சரியா? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சரியா? இதுக்கு கிராஸா இப்படி. ஓகேவா? அதை கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஒரிஜினல் நம்பருக்கு நேரா. அடுத்தது இந்த மாதிரி கிராஸ் இதுக்கு நேரா எழுதணும். 3 × 3 9. புரியுதாப்பா? 4/5 5/4 இப்படி இருக்குன்னா சரி, இப்படி கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 × 4 அதுதான் இங்க வரும் 16. அடுத்து இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர். சரியா? 25 ரெண்டாவதா வரும். ஓகே,
சார் இப்ப இந்த செகண்ட் மாடல் வந்து இதே மாடல் சம்முக்கு எல்லாமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? கிராஸ் பண்ற கிராஸ் மல்டிப்ளை. சார் 156. சார் ஆப்ஷன் பி 162. ப்ரோ என்ன ப்ரோ ஆன்சர் சொல்லாத ப்ரோ, சார் சொல்லட்டும் ப்ரோ. ஆன்சர் என்னப்பா என்னாச்சு? சார் 162. 156. 156 162 என்ன மாறி மாறி சொல்றீங்க சார் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சக்தி என்னாச்சு? சக்தி கோவப்படுறாரு. ப்ரோ கோவப்படாத 5/8 இல்லையா? ஒரு எண்ணை எது 5/8 ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 8/5 ஆல் பெருக்கினால் அப்போ 5/8ங்கிறது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 5 20, ஆனா 8 × 8 64. ஓகேவா? அப்போ ஒரிஜினல் 25 வரணும். சரியா? ஆனா வந்தது 64. அப்ப இதோட வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க. வித்தியாசம் எவ்வளவு? டிஃபரன்ஸ் எடுங்க. எவ்வளவு வருதுப்பா? டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 64 25 9 39. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 39 வருதா? ஓகேவா? இப்ப இது எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஒரிஜினல். சரியா? 25ல 39ங்கிறது எவ்வளவு சதவீதம்? சரியா? எவ்வளவு சதவீதம் ஸ்ட்ரக்சர். கேன்சல் பண்ண எவ்வளவு? 4 டைம்ஸா? 25 100ல 4 டைம்ஸா? மல்டிப்ளை பண்ணுங்க 6. ஓகேவா? ரிமைனிங் 3. 4 3s are 12. 12 plus 3 15. 156% எரர் ஆயிருக்கு. சரியா? இதுல மிஸ்டேக் வந்திருக்கு. 156% மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே சார், புரிஞ்சது. போலாமா? அடுத்த கான்செப்ட் போலாமா? ஓகே சார். எக்ஸினும் வரக்கூடிய எல்லா டைப்புமே சொல்லி கொடுக்குறேன். சரியா? கிளியரா? ஓகேவாப்பா? கிளியரா புரிஞ்சா? புரிஞ்சு? எஸ் சார், எஸ் சார். Okay, 156. Yes. Next. %25. 25. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. இப்போ ஒருத்தரோட சேலரி பாத்தீங்கன்னா ரவியின் சம்பளம் முதலில் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. சரியா? 50% கம்மி பண்ணி 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஒருத்தரோட சேலரி இங்க பாருங்க 10% இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே பாத்தீங்கன்னா 10% டிக்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ். சரிங்களா? டிக்ரீஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறேன். சேஞ்ச் ஆகும் சார். சேஞ்ச் ஆகும் சார். இல்ல 10% அதிகப்படுத்தி 10% கம்மி பண்ணா அதே ஈக்குவல் தானே சார் வரும்?
அது அப்படி வராது. ஏன்னா 100 ரூபா கொடுத்தவங்க 50 ரூபா ஆகும். 50 ரூபாவோட 50% 25 தானே வரும். நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்களோ அவ்வளவு டிக்ரீஸ் பண்ணா அந்த ஆமா பழைய சார், change சேஞ்ச் ஆகும். ஆகாதுங்க சார். கேக்குதா? அப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது ஆடியோ சார். சார். கேக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அது 100 ரூபா இருக்குங்க. அதுல இருந்து ஏத்துன பர்சன்டேஜ் தானே சார் இறக்கி இருக்காங்க. அதனால சேம் இல்ல, அப்படி பண்றதுனால இல்ல. சேஞ்சஸ் இருக்காது. இல்ல சேம் எல்லாரும் இல்ல, பேசுங்க, சேஞ்ச் எல்லாரும் இருக்கு, பேசுங்க, சேஞ்ச் எல்லாரும் வரும். பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. லிசன். சரியா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஓகே, இங்க பாருங்க, கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்க எப்படின்னா 100 ரூபா சேலரி வாங்குறீங்க, சரியா? இன்னைக்கு ஒர்க் பண்ணா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்குது, சரிங்களா? அப்ப 100 ருபீஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு எவ்வளவு வாங்குவீங்க? 10% இன்க்ரீஸ்னா 10 ருபீஸ் அதிகமா கிடைக்கும் இல்லையா? 110. ஓகேங்களா? 110 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா 10% பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுக்குறான். வாங்குற சம்பளத்துல 10% குறைச்சு கொடுக்குறான்னா அப்ப எதுல இருந்து குறையும்? 110ல தான் குறையும். அப்ப 110ல 10% எவ்வளவு? ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சா 10ங்களா? 11 ரூபா. சரியா? 11 ரூபா பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்தான்னா 110 ரூபா வாங்குற இடத்துல 11 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்பா? 99 ருபீஸ் கிடைக்கும், சரிங்களா? அப்ப கொடுக்குற மாதிரி கொடுத்து கம்மி பண்ணிட்டானா நமக்கு குறையும் சொல்றோம். 99. புரியுதுங்களா? கண்டிப்பா குறையும் சொல்றோம். ஓகே, கிளியரா? அப்போ இன்க்ரீஸ் 25%. ஓகே, இந்த சொன்னோடது 25% சொல்றோம், சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு லாஜிக், சின்ன ஒரு லாஜிக் அதுல அப்ளை பண்ணா சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 100 வச்சு சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஒரு டைப்ல, சரியா? சரியாப்பா? ஓகே, இங்க பாத்து என்னன்னா இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? இதுல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே வரும், ஒரே பெர்சன்டேஜ் வரும், வேறையும் வரும் சொல்றேன், சரியா? அப்ப பாருங்க, மியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சரியா? ஏ. அப்ப இன்க்ரீஸ்னா ஏன்னு எடுக்கிறேன், சரியா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை ஏன்னு எடுக்கிறேன், பிளஸ் அடுத்து ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆகுது பின்னு எடுக்கிறேன், சரிங்களா? ஏ பிளஸ் பி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு வந்து ரெண்டு இடத்துலயும் கொஸ்டின்ல என்னன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்க்ரீஸ்னா 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ், சரியா? அப்ப பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? பிளஸ் தான் வரும், சரி? ஏபி டிவைடட் பை 100. இது ஒரு லாஜிக் தான், சரியா? இதுல அப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும், சரியா? ஏன் இதை சொல்றேன்னா நீங்க 100 வச்சு சால்வ் பண்ணலாம், ஒரு சில இடத்துல இது யூஸ் ஆகும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்னு வரும்போது, சரிங்களா? இன்க்ரீஸ், ஓகேவா? ரெண்டுமே பிளஸ். அதே பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் வருதுன்னு வைங்க, சரியா? இந்த ஃபார்முலா என்னவா மாறும்னா ஏ பிளஸ்ங்கிறது இன்க்ரீஸ்ங்கிறது பிளஸ், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ், சரியா? ஏ அடுத்தது டிக்ரீஸ்ங்கிறது மைனஸ்னா ஏ மைனஸ் பி, சரியா? அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் என்ன மாறும்? மைனஸ் ஏபி பை 100. ஓகேவா? இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ், செகண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் ஏ, அடுத்தது பிளஸ் பி, அடுத்தது பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. சரியாப்பா? ரெண்டுமே டிக்ரீஸ்னா, சரியா? மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏபி டிவைடட் பை 100. இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது டிக்ரீஸ் இன்க்ரீஸ், டிக்ரீஸ் டிக்ரீஸ், குறையும் வரும்போது. சரியாப்பா? இப்ப இதை நோட் பண்ண, இப்ப இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு கம்மி ஆகுது?
50% கம்மியாகுது. கரெக்டா? அப்போ 50% கம்மியாகுதுன்னா எதை யூஸ் பண்ணுவீங்க? இதுதான் யூஸ் பண்ணும். அப்போ -50, அடுத்தது 50 இன்க்ரீஸ் ஆகுது, +50, ஓகேவா? +50, அடுத்தது பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ், -50 இன்டு 50, சரியா? டிவைடட் பை 100, ஓகேவா? இப்போ இதுல ஓகே, இங்க நான் ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, 25%. 25% இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? டிகிரிஸ் சார். இல்ல இப்ப ஓகே, இப்ப எவ்வளவு சதவீதம் மாற்றம் அப்படின்னா என்ன வரும்? குறைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஓகே கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, அப்ப எவ்வளவு சதவீதம் மாற்றம் ஏற்படும்னா அது எப்படி சொல்லுவீங்க? காமனா ஒண்ணு கூடி அதே குறைஞ்சிருந்தா டிக்ரீஸ் தான் வரும். ஓகே, வெரி குட். அப்ப அந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க, அப்ப இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இதை வச்சு எப்படி சொல்லலாம்னா, ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸ்ல வருதுன்னா டிக்ரீஸ், சரியா? பிளஸ்ல வருதுன்னா இன்க்ரீஸ். ஆன்சர் பிளஸ்ல வருதுன்னா இன்க்ரீஸ், ஓகேவா? இதுக்கு இங்க கொடுக்கலாம், இந்த ஆப்ஷன்ல ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு சொல்றேன், சரியா? -50 +50 கேன்சல், 0 0 0 0 கேன்சல்னா 5 × 5 எவ்வளோ? 25. இங்க மைனஸ் இருக்கா? -25% கம்மியாகுது, குறைகிறது. மியூட் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? இப்ப இது சேம் பெர்சன்டேஜ் அப்படிங்கறதுனால யாரோ ஒருத்தர் சொன்னாங்க x² / 100 அப்ளை பண்ணலாம், சரி? அது கண்டிப்பா குறையும். ஒரே பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னாலும் இன்க்ரீஸ்னாலும் அது டிக்ரீஸா தான் மாறும், சரியாப்பா? அப்ப இதுதான் கான்செப்ட். இத நோட் பண்ணி இந்த மாதிரி, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இது ஒன்னு ட்ரை பண்ணுங்க சார். இந்த மாதிரி மெத்தட், ப்ராப்பர் மெத்தட் எப்படி சார் போறது? இது பாத்தீங்கன்னா நீ 100 வச்சு சால்வ் பண்ற மாதிரி, சரியா? இப்ப வந்து 100 அந்த மெத்தட் தான் சார் கேக்குறேன். அந்த மெத்தட் தான். 100 ரூபாய் நீ வாங்குறேன்னு வச்சுக்கோ, 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கம்மி பண்றான்? 75 வருது சார், அது வரைக்கும் தெரியுது. ஓகே, இப்போ வந்து 50 வந்து குறைக்கிறானா 50 ஆகும். அப்ப 50 ஓட பண்ண 75, சரியா? அப்ப புரியுது. ஓகே, 50% இருக்குமா? அப்ப 50 கிடைக்கும். 50ல நீ என்ன பண்றனா மறுபடியும் 50% 75 மாறும், 75 ஆகும், 75 மாறும், சரியா? அப்ப நீ வாங்குன ஒரிஜினல் salary 100, ஃபைனல் ஆன்சர் 25 னா எவ்வளவு கம்மியா இருக்கு? 70. இது எனக்கு புரியல. இல்ல சார், 25 சார். 100 ரூபாய் வாங்குற இடத்துல 75 ரூபாய் தான் கிடைக்குது. இதுதானே சார், இதுதானே சார் மெத்தட், இதுதானே சார்? ஓகே, எனக்கு இது ஈஸியா தான் இருக்கு. 25 குறையுது அப்படிங்கிறது முடிச்சுக்கலாம், சரியா? ஓகே சார், எனக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருந்தது. சரி, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுக்காக தான். 100 விட கம்மியா இருந்துச்சுன்னா குறைகிறது. வித்தியாசத்தை எடுத்துக்கோ, 100ல இருந்து எவ்வளவு வித்தியாசம் வருதோ அதுதான், சரியா? ஓகே, இத ட்ரை 10%. ராஜீவின் சம்பளம் முதலில் 40 குறைக்கப்பட்டு, சரி? அப்போ 40 குறையுது, -40, 50 இன்க்ரீஸ் ஆகுது, +50, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், சரியா? 40 × 50 டிவைடட் பை 100 எடுக்கும் போது 10%, சரியா? 10%. இப்போ இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 0 0 0 0 கேன்சல் ஆகும், சரியா?
-40 + 50 4 5s are 20 -20. அப்ப ரிசல்ட் என்ன வருதுன்னா எவ்வளவு வருது நமக்கு? -60 + 15 இருக்கு -10. சரியா? -10 குறைகிறது, 10% குறைகிறது. இப்ப நான் ஏன் இந்த மெத்தட் சொன்னேன்னா, இங்க எப்படின்னா, இப்ப 25% இன்க்ரீஸ் ஆகும். சரியா? 28% எல்லாம் வரும்போது உனக்கு வந்து அதை கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும் சொல்றேன். 25 28 வருது, சால்வ் பண்ண பார்க்கலாம். புரியல சார். 25 25 நம்பர் ராஜீவின் சம்பளம் முதலில் 25% குறைக்கப்பட்டு பின்னர் 28% அதிகரிக்கப்பட்டது. சரியா? 28 25 சார்? ஃபர்ஸ்ட் 25, அடுத்து 28, இது வந்து 28. அதே 10% தான். ஹண்ட்ரட் வச்சு சால்வ் பண்ணும்போது 10%. ஓகே, இது ஆன்சர் 10. அப்போ -4 -25. சரியா? -25 + 28. சரியா? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 25 இன்டு 28 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ 4 தானே சார்? 4 பார்த்தா இங்க அடிச்சோம்னா 7 சார் -4 சார் -4 சார் -4. எஸ் பா. அப்போ வந்து 25 + 4 பார்த்தனா உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதோட ரிசல்ட் பார்த்தனா என்ன வருதுன்னா -25 -32 தானே? -32 + 28 ரிசல்ட் -4% வரும். சம்டைம்ஸ் சார் பிளஸ் கூட 32 எப்படி கொடுப்பாங்க. வந்துச்சுங்க சார்? -32 எப்படி வந்ததுங்க சார்? -25 -7 இருக்குல்லையா நமக்கு, இந்த -7 வரும் மேல Okay, அடிக்கிறது. அது ரெண்டையும் மைனஸ் மைனஸ் சேம் சைனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? 25 7 32 என்ன சைன் இருக்கோ அதை கொடுத்தா போகும். -32 + 28னா வித்தியாசம் எடுக்கணும். வித்தியாசம் பெரிய நம்பரோட சைன் 4. அதான்ப்பா. இப்போ என்னன்னா 28 வரும்போது நீ 100 வச்சு சால்வ் பண்ணும்போது உனக்கு வந்து 75ல இல்லையா 25 குறையுதுன்னா அது பிரச்சனை இல்லை, 75ஆ மாறும். அடுத்து 28 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25ல 28% கண்டுபிடிச்சு கரெக்டா அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல 3/4 4 7. சரியா? எவ்வளோ? 21. இப்போ 21 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ? 96ஆ மாறும். இப்போ டிஃபரன்ஸ் 100க்கும் 96 உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. ஓகே சார். சரியாப்பா? ஓகேவா? புரிஞ்சுச்சு இல்லையா? 100 வச்சு சால்வ் பண்ணும்போது. ஓகே ஓகே சார். கிளியர் ஆயிடுச்சா? நான் சொன்னது இதை கரெக்டா வேணா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் question based on marks. பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பாஸ் ஃபெயில் வரும். சரியா? பாஸ் ஃபெயில்.
சார் 500. ஓகேப்பா 500. ஒரு மாணவன் தேர்ச்சி பெற மொத்த மதிப்பெண்ணில் 33% பெற வேண்டும். அவர் 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் போட்டி எடுத்தார். அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்கிறோம். அதிகபட்ச மதிப்பெண் மேக்சிமம் மார்க் எவ்வளவு? அப்ப ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எழுதுறானோ அதுல 33% எடுத்தா பாஸ் பண்ணிடுவார். கரெக்டா? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 33%. ஓகே. ஆனா அவன் எடுத்த மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 125 மார்க் தான் எடுக்கிறான். 125 எடுக்கிறான். எவ்வளவு மார்க்? 40 மார்க்குன்னு கம்மியா ஃபெயில் ஆகுறான்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்ப பாஸ் மார்க்கை விட எவ்வளவு கம்மியா வாங்குறான்? 40 மார்க் கம்மியா வாங்குறான். சரியா? அப்ப இந்த 40 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 165. அப்ப இந்த 165 கிடைக்கும். பாஸ் பர்சன்டேஜா? சரியா? பாஸ் மார்க்கா? ஓகேவா? அப்ப இந்த பாஸ் மார்க் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 33%க்கு ஈக்குவலா. சரியா? அப்ப இங்க பாத்துக்கோ. எனக்கு மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியாது. கரெக்டா? எக்ஸா வச்சு சால்வ் பண்ணும்போது மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியாது. எக்ஸ் அந்த மொத்த மதிப்பெண்ல 33% எடுத்தோம்னா 33% எடுத்தீங்கன்னா 33 டிவைடட் பை 165 இல்லையா? எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு இந்த இதுதான் டோட்டல் மார்க். சரியாப்பா? டோட்டல் மார்க். டோட்டல் மார்க்ல 33% எடுத்தா அது எவ்வளவு கிடைக்கும்? 165 கிடைக்கும். ஈக்குவல் டு 165. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? x equal to 165 into 100 divided by 33. அடிச்சோம்னா 3 டேபிள் அடிச்சீங்கன்னா 11 டைம்ஸ். இங்க 55. 55 11 அடிச்சீங்கன்னா 5. 5 into 100 500. சரியாப்பா? ஓகே சார். பேசிக்கான ஒரு சம் தான். சரி, அப்ப இதுல வரக்கூடிய மேக்சிமம் மார்க் எவ்வளவுன்னு கேட்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா டிவைட் பண்ணா போதும். அந்த 165 இந்த ஸ்டெப் தான் 33ஆல டிவைட் பண்ணும். 100% மேக்சிமம் மார்க்னா எவ்வளவு? சரி, இப்ப பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா 33% 165 தான். 100% எவ்வளவு? சரியா? ஏன் 100ன்னு எடுக்கிறோம்னா அதுதான் மேக்சிமம். எவ்வளவு தெரியாது, எக்ஸ். இதுதான் வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் டேட்டாவை இதுல வச்சு சால்வ் பண்ணலாம். இடதுபுறம் வலதுபுறம் அடிக்கலாம். சரியா? இப்படி அடிக்கலாம் சொல்லலாம். அப்ப இதே தான் இந்த ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா இங்க சால்வ் பண்றோம் சொல்றோம். சரியா? அப்ப எது ஈக்குவலா இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். எது கண்டுபிடிக்கிறோமோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த விஷயம் நம்ம ரேஷியோல இருந்து பார்த்துட்டு எது ஈக்குவலா இருக்கோ 33% ஈக்குவலா இருக்கா எதுக்கு? 165க்கு. 165 33ஆல டிவைட் பண்ணோம், 100 கண்டுபிடிக்கணும். இப்பதான் மேக்சிமம் கிடைச்சு. கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் எக்ஸ் மட்டும் அது அந்த இது மட்டும் சொல்லிக்கணும். எது இப்ப இங்க சொன்னது இப்ப இத ஃபாலோ பண்ணுப்பா. ஏன்னா வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நாகராஜ் அண்ணா மியூட் பண்ணுங்க. நாகராஜா பேசிட்டு இருக்காரு. நாகராஜ் இன்னைக்கு என்ன கொலவெளியில இருக்காரு? இது இது ஓகே. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது சொல்லணுமா? எதுப்பா கேக்குறீங்க? ரைட் செல்லிங் சார். இல்ல சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது இங்க பாருங்க, இதுல இருந்து என்ன இந்த கொஸ்டின்ல புரிஞ்சுங்களா என்ன கேக்குறாங்கிறது? ஒரு எக்ஸாம் நடக்குதுப்பா. சரியா? எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணணும்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கணும்னா 33% எடுக்கணும். அதான் சொல்லியிருக்கேன்.
எவ்வளவு டெஸ்ட் எழுதுறீங்களோ, சரி, எவ்வளவு மார்க் எழுதுறீங்களோ 33% எடுத்தா பாஸ். சரிங்களா? இப்ப இதுல க்ளூ என்ன சொல்லியிருக்கானா, இவன் எடுத்த மார்க், சரியா, எக்ஸாம் எழுதுறான், 125 மார்க் எடுக்கிறான், ஆனா வந்து ஃபெயில் ஆயிட்டான். எவ்வளவு மார்க்ல? 40 மார்க் கம்மியா எடுத்து. சரிங்களா? அப்ப எடுத்த மார்க்கையும் கம்மியா எடுத்த மார்க்கையும் ரெண்டையும் ஆட் பண்ணா பாஸ் மார்க் தானே, 165. ஓகேங்களா? இப்ப இந்த 165ங்கிறது பாஸ் மார்க். இந்த பாஸ் மார்க்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, பாஸ் பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்குமா? சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளவு மார்க் டெஸ்ட் எழுதி இருக்காங்கிறது தெரியாது, அததான் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். சரியா? மொத்தம். சரிங்களா? அதுல நம்ம அந்த மொத்த மார்க்ல 33% எடுத்தோம்னா 33 டிவைடட் பை 100 இல்லையா? அப்படித்தானே எழுதுவோம். எடுத்தோம்னா எது கிடைக்கும்? 165 கிடைக்கும். சரி, இந்த பாஸ் மார்க் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். இங்க என்ன நம்பர் தெரியாது. சரிங்களா? ஆனா இந்த நம்பர்ல நமக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 165க்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா ரைட் சைட் போகும்போது 100 மேல போகுமா, 165 into 100 divided by 33. இதை சால்வ் பண்ணா நமக்கு மேக்சிமம் மார்க் கிடைச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே. ஒரு ரெண்டு லாஜிக் இருக்கு. சரிங்களா? இதுவும் இப்ப இந்த மெத்தடும் 600 sir. 600 வேற கொஸ்டின் எக்ஸாமினேஷன். ஓகே, இங்க பாருங்க, எக்ஸாம் நடக்குது. ஆனா எக்ஸாம் 2 பேர் எழுதுறாங்க. சரிங்களா? ஏன்னு ஒருத்தன், பின்னு ஒருத்தன், இல்லையா? 2 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி இருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, பாஸ் மார்க்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? பாஸ். ரீட் பண்ணுங்க. In examination, a student who got 20% mark failed by 30 mark. அப்போ பாஸ் மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தெரியாது. சரியா? பாஸ் மார்க் எவ்வளவுங்கிறதே தெரியாது. இந்த இடத்துல பாஸ் மார்க்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த பாஸ் மார்க்கை விட ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளோ, 30 மார்க் கம்மியா வாங்குறான். சரி, அப்ப இங்க இருந்து எவ்வளவு கம்மியா வாங்குறான்னா, பாஸ் மார்க்கோட எவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கான்? 30%. சரியா? 30 மார்க். சரி, மார்க்கா பார்க்கும்போது 30 மார்க் கம்மியா வாங்கியிருக்கான். ஓகேவா? ஆனா அவன் எடுத்த பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20% எடுத்திருக்கான். கிளியரா? இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட். இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன, அப்பா செத்து 7 மாசம் ஆகி போச்சு. ஹலோ, முன்னாடி வாங்க, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஜெகதீஷ். சாரோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இப்ப என்ன இல்ல, என்னன்னா சாரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
இல்ல சார் கன்ஃபியூஸ் ஆகல. சார் வந்து திட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் வந்து கொஞ்சம் அமைதியாயிட்டார். இல்ல சார், தட்ஸ் யுவர் சாய்ஸ் சார். ஒரே கரெக்ட் ப்ரோ. கேக்குதா கேக்குதா இப்ப கேக்குதா? கேக்குது சார். சார் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் சார், உங்க மைண்ட் வாய்ஸ் சார். கரெக்ட். பி சரியா? பிங்கிற ஸ்டூடெண்ட் சரியா? பிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ் மார்க்கை விட பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்திருக்கான்? 33 பாஸ் மார்க்கை விட அதிகமா 42 மார்க் அதிகமா எடுத்திருக்கான். சரியா? இங்க பாஸ் மார்க் எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா அதிகமா 42 மார்க் அதிகமா வாங்கியிருக்கான். ஆனா அவன் எடுத்த பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 32%. சரியா? இதுதான் சொல்லியிருக்கா. கொஸ்டின் என்ன? மேக்சிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்கிறான். அதாவது எக்ஸாம் வந்து எவ்வளவு மார்க் நடந்திருக்கு இல்லையா, அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்ப இது இந்த சம்ல க்ளூ என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு போன சம்ல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லியிருந்தான். அப்ப ஃபெயில் ஆன மார்க்கை அவன் எடுத்த மார்க் கூட ஆட் பண்ணி பாஸ் பெர்சன்டேஜுக்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம், மேக்சிமம் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்ப இதுல என்ன க்ளூவா இருக்கு இங்க பாத்துக்கோ. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் சார். டிஃபரன்ஸ். வெரி குட் வெரி குட். ஓகே, இப்ப எக்ஸாம் நடக்குது. நம்ம எக்ஸாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 0 மார்க் எடுத்தா 0%. சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். ஓகேப்பா ஓகே. 0% சார் கேட்டார், நான் क्वेश्चन கேட்டதுக்கு நான் சொன்னேன். எஸ்பா லிசன். 0% அடுத்தது 1 2%, 3%, 4% எக்ஸெட்ரா. இவ எடுத்தது 20%. சரியா? பாஸ் பெர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கும். அடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் கடைசியா முடியும்? 100%. கரெக்டா? ஓகேவா? அப்போ ஒருத்த இங்க இருக்கிறவன் 20% எடுத்திருக்கான், பிங்கிறவன் 32% எடுத்திருக்கான். சரியாப்பா? அப்ப இது என்னன்னா இந்த ரெண்டுக்குள்ள என்னப்பா தூக்கத்துல கேட்கிற மாதிரி இருக்கு சார். கேட்கல சார் அப்படின்னு ஏதோ குகையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. யார் பேசுறது சார்? ஸ்லோ ஆகலையா? புரியல. ஷோ ஆகலைங்களா? ஷோ ஆகலையா? இல்ல சார், பட் ஆனா எல்லாருக்கும் ஆகுதுங்க. மேபி நெட் டவுனா இருக்கும் சார். சார் விசிபிள் தான் சார், ஸ்கிரீன் விசிபிள் தான் சார். ஓகேப்பா. இப்ப என்னன்னா இங்க பாத்துக்கோ. இப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 12%. 12% பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, சரியா, இவன் வந்து இங்க பாருங்க, இவன் 30 மார்க் கம்மியா எடுத்திருக்கா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோ, 30 மார்க் கம்மியா எடுத்திருக்கான். யாரு? ஏ. அப்போ ஏ எடுத்து இங்க ஒரு மார்க், ஏ பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்க் எடுத்திருப்பான். ஏ எடுத்த மார்க்ல இருந்து இந்த பாஸ் மார்க்கு போகணும்னா எவ்வளவு மார்க் வாங்கணும்? 30 மார்க் வாங்கணுமா? கரெக்டா? அடுத்தது பாத்தீங்கன்னா பி வந்து பாஸ் மார்க்கை விட அதிகமா வாங்கியிருக்கான். அப்போ இந்த பாஸ் மார்க்ல இருந்து பி எடுத்த மார்க்கு போகணும்னா ஒரு 42. கரெக்டா? 42 மார்க் ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போ வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜா பார்க்கும்போது வித்தியாசம் 12. மார்க்கா பார்க்கும்போது, சரிங்களா, மார்க்கா பார்க்கும்போது இங்க இருந்து 30 பிளஸ் 42 72 ஒரு இதான் மீனிங். 72 மார்க்ஸ். சரிங்களா? அப்போ 12%க்கு எது ஈக்குவல்னு சொல்லலாம்னா 72 மார்க் ஈக்குவல்னு சொல்லலாம். 12% தான் நமக்கு க்ளூ. அது எதுக்கு ஈக்குவல்னா 72. புரியுதா? ஓகேவாப்பா? மார்க்கா பார்க்கும்போது டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்னன்னா 30 பிளஸ் 42 72. இப்ப இதுல இருந்து நீங்க பாருங்க. அப்போ சரியா? 7 டைம்ஸ் சார். 12 ஈக்குவல் டு 72னா 100% எவ்வளோ அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். 600. அவ்வளவுதான் சொல்றோம், ஒரே ஸ்டெப். சரியா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அப்ப மேக்சிமம் மார்க் எக்ஸா எடுத்து சால்வ் பண்ணும்போது மேக்சிமம் மார்க்ல 12% எடுத்தோம்னா 12 டிவைடட் பை 100 நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 72க்கு ஈக்குவலா இருக்கும். 72. சரியா? 72. அப்ப therefore x equal to 72 into 100 divided by 12. அடிச்சோம்னா 72ல 6. சரியா? 600.
x equal to 600. ஓகேவா? ஓகே சார், சூப்பர் சார். ஒரே ஒரு டைப் தான், சரியா? இப்போ இது வந்து இங்க பாருங்க, இந்த டைப் வந்து வேற எப்படி எல்லாம் கேட்கலாம்னா, இது புரிஞ்சு இல்லையா? இந்த இடத்துல ஏன் பாஸ் ஃபெயில்னு வந்தா நல்லா கவனிச்சுக்கோ. பாஸ் ஃபெயில்னு வரும்போது ஆட் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும், சரியா? இதே பாஸ் பாஸ் ரெண்டு பேருமே பாஸ் பாஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, வித்தியாசத்தை எடுக்கணும், சரியா? ஃபெயில் ஃபெயில்னு கொடுத்துருந்தானா வித்தியாசமா இருக்கும், வித்தியாசம் எடுக்கும். வித்தியாசம் தான் அந்த பெர்சன்டேஜுக்கு ஈக்குவல். இங்க 12% கிடைக்குது இல்லையா? அந்த 12% எதுக்கு ஈக்குவல்னா பாஸ் ஃபெயில். ஒருத்தன் பாஸ் பண்ணியிருக்கான், ஒருத்தன் ஃபெயில் ஆயிருக்கான், கரெக்டா? அப்ப ரெண்டையே ஆட் பண்ணணும். 30 பிளஸ் எடுத்த மார்க் ஆட் பண்ணணும்னு அர்த்தம், சரியா? மார்க்கை வந்து ஆட் பண்ணணும், இப்படி நோட் பண்ணிக்கோ மார்க். ஓகே, ரெண்டு பேருமே பாஸ் பண்ணியிருக்காங்க, மேக்சிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா, சரிங்க, இந்த 12% பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா, இந்த 30க்கும் 42க்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் 12%-ஆ இருக்கு. ஓகேவா? இந்த 30க்கும் நான் அப்போ வித்தியாசம் எடுக்கணும். எதோட வித்தியாசம்? மார்க்கோட வித்தியாசம் எடுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபெயிலா இருந்தாலும் மார்க்கோட வித்தியாசம் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பெர்சன்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். இது இந்த ஒரு டைப் தான் சொல்றேன், மார்க் ஃபெயில்ல கேட்பாங்க, சரியா? புரிஞ்சா? சார் புரிஞ்சுங்க சார். ஒரு சின்ன டவுட் சார். அந்த ரைட் சைடுல 72 பெருக்கல் 100 போட்டிருக்கீங்க சார். ஆமா, இந்த 100 வந்து ரைட் சைடு போகும், 12 வந்து கீழே வரும். ஆமா, மேல 6 into 100 அடிச்சிருக்கேன். அதாவது 6 டேபிள் அடிச்சிருக்கேன் டைரக்டா. 12 டேபிள் அடிச்சிருக்கேன். ஷார்ட்கட் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. ஓகே, இங்க பாத்துக்கோ. இப்போ ரேஸ் பண்றேன், இங்க பாத்து இப்ப ரீட் பண்ணும்போது, ஓகே, இப்போ ரீட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, ஒருத்தன் 20% எடுத்திருக்கான், இன்னொருத்தன் 32% எடுத்திருக்கான். அப்ப கொஸ்டின் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இந்த பெர்சன்டேஜுக்கான வித்தியாசம் எடுத்துக்கோ. எவ்வளோ? 12%. சரியா? மார்க்கை வந்து பாஸ் ஃபெயில்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், சரியா? 30 12 ஆட் பண்ண எவ்வளோ? 72. சரியா? அது 12%க்கு ஈக்குவலா இருக்கு. நமக்கு என்ன வேணும்னா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்கான், சரியா? அப்ப 100% எவ்வளவு தெரியாது, எக்ஸ், சரியா? அப்ப 72 டிவைடட் பை 12 into 100 என்ன கிடைச்சிரும்? எக்ஸ். இல்ல அப்படியும் பண்ணலாம், சம்டைம்ஸ் இப்படியும் அப்படியும் பண்ணலாம். 72 டிவைட் பண்ண சொல் 6 வருதுன்னா 6 into 100 இந்த மாதிரி எழுதாதே ஸ்டெப் எழுதாமே இங்க இருந்து அடிச்சுக்கலாம்பா. இதெல்லாம் வந்து டைரக்டா ஆன்சர் பண்றது. இது கிடைச்சா இப்படி எழுதுனாவே ஆன்சர் சொல்றேன். கிராஸ் மல்டிப்ளை ஆகும் 6 into 100 x into 72 டிவைடட் பை அப்படி எழுதத கூட நம்ம 12 6 or 72 வருதுல, 6 into 100 600 அப்படின்னு எழுதலாம் ஃபர்ஸ்டா. சரி சரிப்பா, ஓகேப்பா, அதை எடுத்துக்கலாம் சொல்றேன். இல்ல வேற எதுவும் ஷார்ட்கட் இருக்குமா? இதுதான் ஷார்ட்கட். இதை தாண்டி வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது, சரியா? ஓகே சார். ஓகே பாப்பா, கிளியரா? தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. இப்ப புரிஞ்சா? கிளியரா? அப்ப இதுல கொஸ்டின் என்னென்ன கேட்கலாம்னா, பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கலாம், பாஸ் மார்க் எவ்வளவுன்னு கேட்கலாம், மேக்ஸிமம் மார்க் இப்ப கண்டுபிடிச்சதுக்கு கேட்கலாம், சரிங்களா? இல்ல நிறைய கொஸ்டின் பாஸ் ஆகிற மாதிரி கேட்கலாம், எவ்வளவு எடுத்தாலும் பாஸ் ஆகிற மாதிரி கேட்கலாம் சார். ஏ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து வித்தியாசமா வரலாம், சரியா? இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆன்சர் சொல்லுங்க சார். டவுட்டிங் சார். எஸ் பா சார். இப்போ அது ஃப்ரண்ட் பேஜ் போயிடுச்சுங்க சார். அப்போ 72 போட்டிருந்தீங்க சார். ஓகே, 70 உனக்கு அடிக்கிறது இல்லையா? உனக்கு அது என்ன பிரச்சனைனா 72 டிவைடட் பை 12 into 100 இப்படி இருந்துச்சு இல்லையா? இப்ப நீ வந்து 2 டேபிள் அடிச்சுக்கோ. உனக்கு வந்து பெரிய டேபிள் கஷ்டமா இருந்தா 2 டேபிள் அடிச்சேன்னா மேலையும் 2ஆல அடிக்கணும், கீழையும் 2ஆல இல்லையா? அப்ப கீழே 2ஆல அடிச்சோம்னா 6 டைம், மேல அடிச்சோம்னா 3, 7ல 2 3 டைம், ரிமைனிங் 1, 12ல 2 பாத்தீங்கன்னா 6 டைம். ஓகேவா? அடுத்து 36ல 6 எவ்வளவு டைம்? 6 டைமா?
ஓகேவா? 6 into 6 36. அதாவது 6ல 6 1 டைம், 36ல 6 6 டைம். 6 into 100 600. ஓகே இந்த 6 100 இருக்கு இல்லையா? 6. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா. சார் இப்போ பாஸ் அண்ட் ஃபெயில்னா வந்து மார்க்கை வந்து ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அதே ஆமா, மார்க்கை தான் ப்ளஸ் பண்ணணும். பாஸ் அண்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க சார். வித்தியாசம் எடுக்கணும். சரி, அப்ப ஒருத்தன் 2 பேருமே பாஸ் பண்ணியிருக்கான். ஒருத்தன் பாஸ் மார்க்கை விட 30 மார்க் அதிகமா வாங்கியிருக்கான். இன்னொருத்தன் பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமா வாங்கியிருக்கான்னா மார்க்குக்கான டிஃபரன்ஸ் எடுக்கணும். 10 தான் வரும். இந்த மார்க்குக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல எந்த மாற்றமும் இல்ல. பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். சரிங்களா? ஃபெயில்னாலும் வித்தியாசம் தான். அதுதான் இங்க நோட் பண்ணிருந்தேன். சரிங்களா? பாஸ் ஃபெயில்னா பிளஸ் பண்ணணும், மார்க்க பிளஸ் பண்ணணும். பாஸ்னா மைனஸ் பண்ணணும். ஃபெயில்னா மைனஸ் தான் பண்ணணும். சரியாப்பா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. என்ன ஆன்சர்? ஆள் காண என்ன வரலையா? இல்ல சார், மார்க் 33%. 33 சார். வாய்ஸ் 33 சார். 30 ஷுவர் ஷாட் 33. ஆமா 30. இப்போ ஆப்ஷன்ல இருந்து நீ வந்து செட் பண்ணலாம். ஒருத்தன் ஃபெயில் ஆகியிருக்கான், இன்னொருத்தன் பாஸ் பண்ணிருக்கான். பாஸ் பண்ணவே எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 40% எடுத்திருக்கான். கரெக்டா? அப்போ கண்டிப்பா இது வராது. பாஸ் பெர்சன்டேஜ் 40 விட தாண்டுமா இல்லையா? 40 விட கம்மியா தான் இருக்கும். 30க்கும் 40க்கும் இடையில தான் இருக்கும். அப்ப இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணலாம். சரியா? அப்ப கண்டிப்பா என்ன வருங்கிறது டிசைட் பண்ணலாம். என்ன வரும்? இது நியரஸ்டா 40க்கு நியரஸ்டா இருக்கு 33. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வரும். இதே வந்து இப்ப இது வந்து இப்ப 28 கொடுத்திருந்தா இதான் ஆன்சர்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 38 சார். ஏன்னா 30ம் 40ம் இல்லையா? 30க்கும் 40க்கும் இடையில தான் அந்த பாஸ் பெர்சன்டேஜ் இருக்கு. அதானே ஜெனரலா? சால்வ் பண்ணி இல்ல நான் வந்து இது ஆப்ஷன்ல இருந்து போறத சொல்லிட்டு இருந்தேன். சரியா? நீ யோசிக்கிறது இப்படி யோசிக்கலாம். டக்குன்னு வந்து நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷனே மாறி மாறி கொடுத்துருந்தா ஓகே. இப்ப ரீட் பண்ணும் போதே கண்டிப்பா இந்த பாயிண்ட் 30க்கும் 40க்கும் இடையில தான் அந்த பாஸ் பெர்சன்டேஜ் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் ஃபெயில் ஆயிருக்கான், இன்னொருத்தன் பாஸ் பண்ணிருக்கான். என்னப்பா கேட்கல? டிஃபரன்ஸ் எடுப்போம்ல, அந்த 30க்கு 40க்கு டிஃபரன்ஸ். ஓகே, சால்வ் 500 வந்து சார் எனக்கு மார்க் டோட்டல் மார்க் எவ்வளவு தெரிஞ்சிச்சு. பட் ஆனா எப்படி எடுக்குதுன்னு அப்ப ஒரு யூனிட் வந்து 5 தானே? 1%. சொல்லுங்க சார். கேட்கலப்பா. இல்ல, எனக்கு வந்து ஒரு யூனிட் வந்து 5 கிடைச்சிச்சு. 1% வந்து 5. அப்ப 15 மார்க். எனக்கு 500 டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சிட்டேன் சார். டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சிட்டேன். 500 வந்துச்சு. ஓகேப்பா, வெரி குட். ரெண்டு பேர் கண்டுபிடிச்சீங்க. எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதெல்லாம் எனக்கு ஓகே சார். லிசன்பா. அப்போ क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஓகே லிசன் பண்ணுங்க. சரியா? இப்போ 1 யூனிட் அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? வெரி குட், சூப்பர். 1 யூனிட் பாத்தீங்கன்னா 5 மார்க்குங்கிறது 1%னா 15 மார்க்குங்கிறது 3%. அப்போ 3 ஆட் பண்ணீங்கன்னா 33. எவ்வளவுதான். சரியா? அப்போ அது புரியல சார். அதான் விஷயம். இல்ல அது நான் வந்து ஜெனரலா சால்வ் பண்றேன், அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன விஷயம்ங்கிறது. இங்க பாருங்க, 30%, 40%. அப்ப பெர்சன்டேஜ்க்கான வித்தியாசம் எவ்வளவு? 10. இது கிளியரா? 10% ஈக்குவல் டு பாஸ் ஃபெயில். क्वेश्चन பாத்தீங்கன்னா பாஸ் ஃபெயில் சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் என்ன பண்ணிருக்கோம்? ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப ஆட் பண்ண எவ்வளவு? 50. அப்போ 10% 50னா நம்ம மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 100% எவ்வளோ?
சரிங்களா? தெரியாது எக்ஸ். சரி, அப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிக்க 50ய எதால டிவைட் பண்ணணும்? 10ஆல டிவைட் பண்ண மியூட் பண்ணுங்க. இன்டூ 100 கண்டுபிடிக்கணும். 0 0 நமக்கு என்ன கிடைக்குது? மேக்சிமம் மார்க் 500 கிடைக்குது. சரியா? அப்ப எக்ஸாம் எவ்வளவு மார்க் நடந்திருக்கு? 500 மார்க் நடந்திருக்கு. சரி, 500 மார்க் நடந்திருக்கு. ஓகே, இப்ப வந்து நமக்கான கொஸ்டின் என்னன்னா பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ பாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பாஸ் பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கான். பாஸ் மார்க் எவ்வளவுன்னு தெரியணும், டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100. அதான் கான்செப்ட். பாஸ் மார்க் எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா? அதான இல்லையா? பாஸ் மார்க் எவ்வளவு தெரிஞ்சானா பெர்சன்டேஜ். அப்போ 500ல இங்க பாருங்க, 500ல பாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்? 30% எடுத்திருக்கானா? சரியா? அப்போ 30% கண்டுபிடிச்சு இந்த 15 ஆட் பண்ணா பாஸ் மார்க் கிடைக்குமா? 45. சரியா? அப்போ 30% எவ்வளவுன்னு பார்த்தோன்னா ஏ வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னா 30%. எக்ஸாம்ல 30% வந்து 500 மார்க் தான் எக்ஸாம் எழுதி இருக்கான். 500ல 30% எடுத்துக்கோ. எவ்வளவு? 150. அப்ப ஏ எடுத்த மார்க் 150. ஆனா ஏ எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்கான்? 15 மார்க் கம்மியா வாங்கி ஃபெயில் ஆயிருக்கான். அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 150 பிளஸ் 15 எவ்வளோ? 165. ஓகேவா? அப்ப இதுதான் பாஸ் மார்க். இப்ப 40% கண்டுபிடிச்சேன்னா 40 கண்டுபிடிச்சு 35 மைனஸ் பண்ணா போதும், பாஸ் மார்க் கிடைச்சிடும். ஓகேவாப்பா? இப்ப பாஸ் பெர்சன்டேஜ் தானே கேட்கிறான். இப்ப பாஸ் பெர்சன்டேஜ்னா பாஸ் மார்க் எவ்வளோ? 165 டிவைடட் பை 500 இன்டூ 100. 0 0 கேன்சல். இது அடிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 33%. இப்போ இதுதான் வந்து ப்ராப்பரா மெத்தட். 1 by 1 கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றது. ஓகே, இப்போ ஓகே லிசன் புரிஞ்சு. அப்போ 1 by 1 கனெக்ட் பண்ணிக்கோ. சரியா? நமக்கு க்ளூ என்னன்னா பெர்சன்டேஜோட வித்தியாசம் தான் க்ளூ. 10% எதுக்கு ஈக்குவல்? பாஸ் ஃபெயில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஃபெயில்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், 50 மார்க். சரியா? அப்போ 10% 50 100% எவ்வளோ? 500 அப்படிங்கிறது பார்த்தோன்னே சொல்லலாம். 10% 50. சரியா? 50ய 10ஆல டிவைட் பண்ணணும், 100 கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு 0 சேர்த்தா போதும். சரி, 500. சரியா? 500ங்கிறது இந்த மேக்சிமம் மார்க். எக்ஸாம் எவ்வளவு மார்க் நடந்திருக்கு போன சம். சரியா? இப்ப இது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க்னா ஆன்சர் முடிஞ்சு 500 தான். சரியா? 500ஓட முடிச்சு. 30 40ன்னு இருக்குல்ல சார், அது மைனஸ் ஏன் சார் மைனஸ் பண்ணி சொல்றோம்? 30 40 ஏன் மைனஸ் பண்றோம்னா நமக்கு வித்தியாசம் தானே வேணும். இப்போ பாஸ் மார்க்னு ஒன்று இருக்குப்பா. சரியா? பாஸ் மார்க் ஒருத்தன் வந்து பாஸ் மார்க்கை விட கம்மியா எடுத்திருக்கான். எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னா 20% எடுத்திருக்கான். இன்னொருத்தன் பாஸ் பண்றதை விட அதிகமா எடுத்திருக்கான். அவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னா 40% எடுத்திருக்கான். சரியாப்பா? அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? சரிங்க, 30ன்னு வச்சுக்கோ. இல்லையா? 30க்கும் 40க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னவா இருக்கு? 10% இருக்கு. பெர்சன்டேஜா பார்க்கும்போது சரியா? அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 0 1 2 3 எக்ஸெட்ரா 30 40 50 60 எக்ஸெட்ரா 100% போயிட்டு இருக்கும். அப்போ பெர்சன்டேஜுக்கான வித்தியாசம் எவ்வளோனா 10%. சரியா? அப்போ மார்க்கா பார்க்கும்போது ஏங்கிறவன் பாஸ் மார்க்கை விட 15 கம்மியா எடுத்திருக்கான். சரியா? இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடம் வித்தியாசம்னு சொல்றேன். சரியா? இங்க இருந்து இது வித்தியாசம். அடுத்தது இன்னொருத்தன் பிங்கிறவன் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கை விட அதிகமா எடுத்திருக்கான். எவ்வளவு அதிகமா எடுத்திருக்கான்? 35. அப்ப இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க இருந்து இது வரைக்கும் 15 இல்லையா? அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பி எடுத்த மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா 35. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்றேன். நீ எந்த ஊருப்பா? தஞ்சாவூர் சார். டவுட் கேட்டது. தஞ்சாவூர்னா எப்படி சொல்றது? சரியா? இங்க பாருங்க, தஞ்சாவூர், சென்னை,
உங்க உங்க ரைட் சைடுல இருக்கிற ஊரு ஒரு 3 ஊரை சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சாவூர், சென்னை, இந்த லெஃப்ட் சைடுல கீழே யார் இருக்கா? எந்த மாவட்டம்? திருச்சி. சரி, ஓகே. திருச்சி. ஓகே, விட்டுருங்க. வரல, ஊர் பேர் கேட்டனே இவ்வளவு பேர் ஓடியாரீங்க, திருச்சி வரீங்களே. கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டா திருச்சி வரல, இவ்வளவு வேகமா வரீங்க. ஊர் பேர் கேட்டா ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர். சரியா, நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க. சரியா, இப்ப திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர் சார். 50 சார். 45 km சார். 50 சார். தஞ்சாவூர் டு சென்னை 350 சார். ஏதோ ஒன்று இல்ல சார், நல்லா தெரியும். சரிங்களா, இப்ப என்ன சரியாப்பா? இப்ப திருச்சியில இருந்து திருச்சி டு சென்னை எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்டா எவ்வளவு? 400 சார். என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? 350 ல இருந்து இந்த 50 மைனஸ் பண்ணுவோம் சார். அப்படியா? அதாவது திருச்சியில இருந்து சென்னை போகணும்னா மைனஸ் பண்ணா போதுமா? எப்படி சார்? திருச்சியில டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்ங்களா? டிஃபரன்ஸ் தான் சார் ஆன்சர். சார் டிஃபரன்ஸ் தான் சார் கண்டுபிடிக்கணும். திருச்சியில இருந்து சென்னை போகணும்னா எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்கலாம். 400 கிலோமீட்டர் போகணும் சார். இது எனக்கு தேவைதான் சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன்னு கிலோமீட்டர் சொல்றீங்க சார். இந்த வடிவேல் வந்து எப்படி இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த கேள்வி. ஆமா, தானா வந்து மாட்டிட்டேங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, திருச்சியில இருந்து சென்னை போகணும்னா, திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போகணும்னா 50 கிலோமீட்டர், தஞ்சாவூர் டு சென்னை போனா 380 கிலோமீட்டர். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணாதானே திருச்சி டு தஞ்சாவூர் எவ்வளவு? 400 கிலோமீட்டர் தானே திருச்சியில இருந்து தஞ்சாவூர், சாரி சென்னை போகணும்னா. இல்ல சார், தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி நடுவுல இருக்குங்க சார் சென்னைக்கு போறதுக்கு. அதனால அதுல இருந்து மைனஸ் டிஃபரன்ஸ் தாங்க சார் வரும். இதுல வேற கமெண்ட் வேற ஆன்சர் வேற போறாங்க. 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் போட்டுருக்காங்க. இதுல இருந்து அங்க போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு 400 ஆட் பண்ணி தான் சொல்லணும். ஓகே. ஐயோ ப்ரோ, 300 கிலோமீட்டர் தான் வரும். ஏன்னா தஞ்சாவூர் தான் தூரம் அதிகம், திருச்சி கம்மி. அப்படி கேக்கலங்க, சம் போலாம் சார். டயகிராம்ல கேக்குறாங்க. ஓகே ஓகே. ஆட் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க சார். ஒன்றரை மணி நேரம் எப்படி போனாலும் ஒரு 20 கொஸ்டின் தெரியாம நான் பேசாது. இந்த திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போயிட்டு, தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போயிடலாம். நீங்க பேசாம ட்ரெயின் ஏரியா போயிடலாம் சார். நான் அதான் நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். பஸ்ல போனதே தப்பு. சரிங்களா, நான் கோயம்புத்தூர் சொல்லியிருக்கலாம். உக்கடம், சரிங்களா, உக்கடம், காந்திபுரம், சரவணம்பட்டின்னு நான் சொல்லியிருப்பேன். முன்னாடியே பண்ணிருக்கலாங்க சார். அதான்ப்பா, ரெண்டையும் ஆட் பண்ணோம். சரிங்களாப்பா, ஆட் பண்ணோம்னு அர்த்தம். அந்த கொஸ்டின் கேட்டவர் அமைதியா போயிட்டாரு. அந்த போஸ்டிங் வேணும்னா அந்த இடத்துல போட சொல்லுங்க சார். திருச்சி தஞ்சாவூர் எல்லாம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் வேணா அங்கங்க வாங்கிக்கோங்க. எஸ் பா, கண்டிப்பா எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அதுதான் அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். சரிங்களா, ஓகே. என்ன புரிஞ்சாப்பா? அதான் இங்க சரியா, டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். பாஸ் ஃபெயில்னா ரெண்டையும் மார்க்கை ஆட் பண்ணணும். சரியா, அப்போ ஆட் பண்ணும்போது மார்க்கை ஆட் பண்ணா 50 கிடைக்கும். பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? டிஃபரன்ஸ் 10% கிடைக்குது. ஓகே, கிளியரா? அப்ப 10% பாத்தீங்கன்னா 50 மார்க்னா நம்ம மேக்சிமம் 100% ஈக்குவல் டு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு மார்க் கிடைச்சிரும். 500 மார்க் மேக்சிமம் மார்க் கிடைச்சிரும். சரியா, அப்ப மேக்சிமம் மார்க்ல நமக்கு பாஸ் பெர்சன்டேஜ் தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்ப பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பாஸ் மார்க். சரியா, அப்ப பாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும்னா நமக்கான க்ளூ என்னன்னா, ஏ எடுத்த மார்க் எவ்வளோங்கிறது தெரியணும். சரியா, அப்ப ஏ இல்லைன்னா பி. ஏ 30% எடுத்திருக்கானா, அப்ப 500ல 30% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 115 கிடைக்கும்.
சரியா? அப்ப ஏ எடுத்த மார்க் 30. ஆனா ஏ வந்து ஃபெயில் ஆயிருக்கானா? அப்ப ஃபெயில் மார்க்கையும் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 165. பாஸ் மார்க் எவ்வளவுன்னு கிடைக்கும். இந்த பாஸ் மார்க்கோட பெர்சன்டேஜ் தான் கேட்கிறான். அப்ப பாஸ் மார்க் 165, டோட்டல் மார்க் 500. இது இன்டூ 100 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 33% கிடைக்கும். ஓகே சார். சரியாப்பா? அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாரு, இப்ப இந்த ட்ரிக்க சொன்னா நீங்க வந்து மறுபடியும் 1/2 மணி நேரம் ஆக்கிடுவீங்க. சரியா? இதுல இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். இப்போ வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா 10% 50 மார்க்னா, சரியா? 10% 50 மார்க்னா இது மார்க், இது பெர்சன்டேஜ். கரெக்டா? நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்னா, இங்க பாத்துக்கோ, இந்த 15 மார்க் இருக்கு இல்லையா, எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? 15 மார்க்குங்கிறது எவ்வளவு சதவீதம்? மார்க்குக்கு கீழே மார்க் வரணும், பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். பெர்சன்டேஜ் கீழே எக்ஸ்ன்னு எடுக்கணும். சரியாப்பா? அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 0 0 கேன்சல், 5 வந்து இங்க அடிச்சோம்னா 3. அப்போ அந்த 15 மார்க்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 3%. சரியா? அப்போ இந்த 30 கூட இந்த 3% ஆட் பண்ணா 33%. முடிஞ்சு. சார் அது எப்படிங்க சார்? பாத்தியா எப்படின்னா, சொல்லுங்க சார். ட்ரிக் மட்டும் ஒரு சொல்லுங்க. எப்ப ட்ரிக்ஸ் சொன்னாலும் கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டு பண்ணுங்க சார், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுது அதெல்லாம். ஓகே ரைட், உனக்கா எரேஸ் பண்ற பாத்துக்கோ. இங்க பாத்துக்கப்பா, அதாவது 10 இதுக்கான க்ளூ என்னன்னா 10% பாத்தீங்கன்னா நமக்கு 50 அப்படிங்கிறது தான் க்ளூ. ஓகே, அப்ப இந்த இது வந்து பெர்சன்டேஜ், ரைட் சைட்ல மார்க் இருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா ஏங்கிறவ 30% எடுத்திருக்கா, 15 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கா. அப்ப இந்த 15 மார்க்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? கரெக்டா? அவன் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கா இல்லையா, அந்த மார்க்கை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணா பாஸ் பெர்சன்டேஜ் தானே. இது புரிஞ்சா? ஓகே தானப்பா? புரிஞ்சா? அதான் 15 மார்க்ங்கிறது 150 சார். 150. ஓகே சார். 150 இல்ல, இந்த 15ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதுமான்னு கேக்குறேன். அந்த லைன் புரிஞ்சா நான் சொன்னது? இந்த 15ங்கிறது சரி, இந்த மார்க் 15 மார்க்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா 30, அவன் எடுத்தது 30%. சரியா? ஃபெயில் ஆனது 15 மார்க், ஆனா நம்ம கண்டுபிடிச்சது 3%னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா பாஸ் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும் தானே. இது புரிஞ்சு இல்லையா? அப்ப இந்த 3% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாத்துக்கோ. அப்போ இந்த 15 மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப மார்க்குக்கு கீழே 15ன்னு எழுதணும். சரியா? லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகே, புரிஞ்சா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாத்துங்க, இந்த 15 10 கூட சேர்ந்துரும், இந்த எக்ஸ் வந்து 50 கூட சேர்ந்துரும். 10 into 15, ஓகேவா, ஈக்குவல் டு 50 into x. சரியா? இப்போ அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ மட்டும் தனியா லெஃப்ட் சைட்ல எழுதுனோம்னா 10 இல்லையா, இந்த 50 கீழே போயிடும். சரியா? அப்ப 10 into 15 divided by 50. ஓகேவா? 0 0 அடிபடும். 15ல 5 எவ்வளவு டைம் இருக்கு? 3%. இப்படிதான் 3% கிடைக்குது. சார் இது நல்லா புரிஞ்சிச்சு சார். இந்த 10% 50 மார்க்னு வச்சு சொன்னதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சு. ஆனா டவுட் என்னன்னா, அந்த 10%னா 50 மார்க் அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்? கேட்டான் பாரு கேள்வி, இதுக்குதான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. நான் மறுபடியும் திருச்சி போய் மறுபடியும் தஞ்சாவூர் போய் இவ்வளவு பஸ் ஓட்டி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் கேட்டா பாரு, நான் பேசாம நான் திருச்சியிலே இருந்துடுறேன்றாரு. நான் எங்கேயும் போல. நான் கோயம்புத்தூர் தானா பா? யார் கேட்டது? யார் அது? ஐ டோன்ட் நோ சார். ஐ டோன்ட் நோ சார். நான் தான் சார், நந்தகுமார். நந்தகுமார், இங்க பாருங்க நந்தகுமார். சரியா? அப்ப பெர்சன்டேஜ்க்கான வித்தியாசம் சரியா? 30க்கும் 40க்குள்ள வித்தியாசம் என்ன? 10.
சரியா? ஆமா சார். கொஸ்டின் பாஸ் ஃபெயில்னா மார்க் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது சொன்னேன். இப்பதான் வந்தியா? இல்ல சார், முன்னாடில இருந்தே இருக்கேன் சார். மார்க் ஆட் பண்ணணும்னா மார்க் ஆட் பண்ணனும்னா 15 பிளஸ் 30 35. ஓகே சார். 50. அதுதான் 50. சரியா? இது ஒரே லைன், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஓகே 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 சார். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் டைப். சார். ஓகே நெக்ஸ்ட் டைப் எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் எலெக்ஷன். டைம் அவ்வளோப்பா. ஓகே 7 sir. 8:30 சார். ஓகே ஓகே சால்வ் பண்ணலாம். எலெக்ஷன் பேஸ்ட் எடுக்கலாம். சரியா? மியூட் பண்ணுங்க. ஓ பள்ளி தேர்தலில் ஏபிசி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகள் பெற்றிருந்தார். வெற்றியாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை கண்டறியணும். இது ஒரு பேசிக்கான ஒரு எலெக்ஷன் தான். சரிங்களா? அப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா மொத்த வாக்குப்பதிவு இல்லையா, டோட்டல் ஓட், ஒரு ஓட்டர் டோட்டல் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இதுல வந்து எஸ்பா, இதுல வந்து ஓட் பண்ணவங்க ஓட்டர்ஸ் இல்லையா, ஓட் பண்ணுவாங்க. சரியா? ஓட் பண்ணதுல நமக்கு வேலிட் ஓட், இன்வேலிட் ஓட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இந்த வேலிட் ஓட்ல தான் யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு விழுகும். சரியா? அதுல ஏக்கு பாத்தீங்கன்னா 30 ஓட்டு விழுகுது, பிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ஓட்டு கிடைக்குதுன்னா இதுல யார் வின்னர்? ஜெனரல் நான் இங்க சொன்ன நம்பருக்கு வச்சு பி யாருக்கு அதிகமா கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். சரியா? எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க? 20. சரியா? அப்ப வித்தியாசம் தான் வின்னர் அப்படிங்கிறது, வித்தியாசம் தான் மீன் பண்ணுவாங்க. சரியா? அப்ப வித்தியாசம், அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வித்தியாசம்? சரியா? மொத்தம் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கோ 80, அதுல 20 ஓட்டு வித்தியாசம். சரியா? 52 இன்டு 100. சரியா? லாஜிக். அப்ப இங்க மொத்தம் பள்ளி இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது, மொத்த வாக்குகள் எவ்வளவு விழுந்திருக்கு, டோட்டல் ஓட் எவ்வளவு. நம்ம கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கேட்டிருக்கான் இல்லையா, வின்னிங் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கிறான். இப்ப இதுல யார் வின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வின்னர்? 245 வாங்கினவன் தான் வின்னர். சரியா? அவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்கான். அப்போ மொத்த வாக்குகள் வேணும், டோட்டல் ஓட் எவ்வளவுங்கிறது தெரியணும். டோட்டல் ஓட் எவ்வளவுன்னா ஒரு 153, 245, 102. சரியா? இது மொத்தமா ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குதுப்பா? 500. ஓகே, இதுதான் மொத்தம் வாக்குகளின் எண்ணிக்கை. இப்ப இந்த 500ல, சரியா, இந்த 500ல எடுத்த ஓட்டு எவ்வளவு, அதாவது வின்னர் அதிகமா வாங்கினவன் தான் வின்னர். 245 எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஓகேவா? ஓகே சார். 20 கேன்சல் அடிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 449%. இத மெத்தட். ஓகேவா? மொத்த ஓட்டுல தான் எல்லாமே கண்டுபிடிக்கும். அதாவது வின்னரா இருந்தாலும் சரி, தோத்தவனா இருந்தாலும் சரி. சரியா? இப்ப இதுல வந்து குறைந்த ஓட்டு வாங்கினவன் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டாங்க, என்ன வரும்? 102/500 வரும். சம்டைம்ஸ் இதே ரேஷியோ கூட கேட்கலாம்ல சார்? இதே மாதிரி क्वेश्चन ரேஷியோவா சொல்லுங்கன்னா கூட சொல்லலாம்ல சார்? ரேஷியோனா முடியாது, கட் ஆகுது நம்பர். கேன்சல், அதாவது எப்படி கேக்குற ரேஷியோனா? ஓகே, கேள்வியா அந்த செட் 3 பண்ணலாம். நம்பருக்கு ரேஷியோ எடுத்துட்டு அது 100ஆல இந்த ஓட்டோட ரேஷியோ என்னன்னு கேக்குறேன் இல்லையா, அடிக்க முடிஞ்சா அடிச்சு சொல்றது மாதிரி ஏதாவது. இத அடிக்க முடியாது, இந்த 3 டிஜிட் போகாது. ஏன்னா ரேஷியோல நம்ம சம்மு இதே மாதிரி சம்மு நான் ரேஷியோல பாத்துர்க்கேன் சார். இதே மாதிரி டைப். ஓகே ஓகே, இது முடியாது. The previous one time right?
ஓகேவா? ஓகே சார். நந்தகுமார் தான் திருச்சியா தஞ்சாவூரா? தஞ்சாவூர் சார். ஓகே ஓகே. நான் தான் சார் திருச்சி. எஸ்பா. சார் 75 சார்? என்னப்பா என்ன ஆன்சர் வந்து 75 சார்? ஓகே ஓகே ஆன்சர் பண்ண. 2 வேட்பாளர் 75 சியா 75. ஓகே 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க. வெற்றியாளர் 1854 ஓட்டு வாங்கியிருக்கான். சரியா? தோல்வியுற்றவர் 618 ஓட்டு வாங்கியிருக்கான். வேட்பாளர்கள் பெற்ற மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு சாதகமாக சென்றது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப 618. சரி, இது வின்னர். இது வந்து யார் தோத்திருக்கா? லோசர் பாத்தீங்கன்னா யாரு? 618 இல்லையா? ஆட் பண்ண எவ்வளோ? 12 ரிமைனிங் 1 7 2372. 2472. அப்ப இதுதான் மொத்த வாக்கு. சரியா? 2472. இந்த 2472ல சரியா யார் வின் பண்ணிருக்காங்கிறது 1854ங்கிறது எவ்வளவு சதவீதம் இன்டு 100? இதுதான் கொஸ்டின். 75%. அடிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. 75 கரெக்டா? 75% சார். நல்லா. ஓகே, எந்த டேபிள்? 3ல போங்க சார். 3 சார். 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 3 டேபிள் போலாம். இதுல கேன்சல் பண்ணி 3 டேபிள். சரியா? சம் ஆஃப் த டிஜிட் பாத்தீங்கன்னா 3யோட மல்டிபிளா இருக்கு. 3 டேபிள் யூஸ் பண்ணலாம். 8 times 2 times remaining 1 4 8 24. இங்க 6 1 8 618. அடுத்து மறுபடியும் 10 வேற 2 டேபிள் எடுத்தீங்கன்னா 4 1 2 4 1 2. இங்க என்ன வருது? 309 வருது. 309 412 309. அடுத்து மறுபடியும் 3 டேபிள் எடுக்கலாம் நினைக்கிறேன். சரியா? இல்ல எடுக்கல. 7 வருது இல்லையா? 412 வருது. அது போகாது இல்ல 3ல. அடிச்சு இதுதான் சத்தம் போயிடுச்சு. என்ன நம்பர் வந்துச்சு மேல? 309. 309 divided by 412 தானே? ஆமா ஆமா. 412 100 தான் அடிக்க முடியும். கேன்சல் பண்ணலாம். 100ல கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 50 வரும். சரியா? இங்க மறுபடியும் 2 ஆலே அடிச்சீங்கன்னா 2 times 201 201 வருது. சரியா? அப்ப 201 3ல போ. 3ல அடிக்கலாம். 3ல அடிச்சீங்கன்னா எவ்வளவு? மேல 103. இந்த இடத்துல 20ல 6 தப்பா அடிக்கிறீங்க சார். ஆமா தப்பா வருது. 201 வராது. 206 வராது. 206 வரும். 206 வருது. சரியா பாக்க? நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னடா அது 2 இருக்கு ஆனா 2 போறீங்கன்னு பாக்குறேன். ஓகே ஓகே 206 கேன்சல் ஆகி
25 23 சார் அவ்வளோதான் சார் 206 இல்லை 206 206 வந்து 103 ஆகும் 206 மேல 103 1 டைம் 206 2 டைம் 103 இல்ல 309 நாம அந்த 100 தானே 309 மேல டிவைடட் பை என்ன மேல 103 சார் ஃபைனலா வச்சது 103 இல்லமா 309 கேன்சல் பண்ணி தான் 103 வந்தது. ஓகே இப்போ நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணலாம். எவ்வளவு டோட்டல் எவ்வளவு? 1854 1854 2472 2472 sir. 2472 into 100. 100 2400 இந்த கேன்சல் 3 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 8 times 2 ரிமைனிங் ஒன் 6. சரியா? இங்க பாத்தீங்கன்னா 6 1 time 2 8 6 1 8 4 8 2 4 8 2 4 4 ஆக 6 எடுத்துட்டேன் பாரு. 8 2 4 6 1 8 ன்னு வருது. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஓகே இதுல அடிக்கலாம். 2 டேபிள் அடிச்சுன்னா 4 1 2 ன்னு கிடைக்கும். இங்க 3 0 309 வரும். மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க அடிச்சீங்கன்னா 50 2 டேபிள் 4 டேபிள் அடிக்கலாம். டைரக்டா 4 டேபிள் அடிச்சீங்கன்னா 25. இந்த இடத்துல 4 டேபிள் அடிச்சீங்கன்னா 10. சரியா? ரிமைனிங் 103 103 பார்த்தனா 309ல 3 டைம் 3 into 70 25 75. கடைசியா பாத்தீங்கன்னா 309 டிவைடட் பை 103 வருது. சரியா? இன்டு 25 வருதா? அப்போ 103ங்கிறது 3 டைம்ஸ் சொல்லலாமா? 309ல 3 into 75 சரி 25 75. ஓகே பாப்பா, கிளியரா? ஓகே சார். ஓகே, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே பா, thank you சார். ஓகே பா, ஓகே நெக்ஸ்ட். Thank you sir. Thank you. இது யாரு இது? பவன்குமார். ஹலோ, யாரே ஃபோக்கஸ் வச்சுட்டு வந்துட்டாரு போல. போயிட்டாரா?